எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தனித்தனியாக சொல்ல நேரம் எல்லாருக்குமே போய்கொண்டிருக்கும். ஸோ எங்களோட அழைப்பை ஏற்று வந்த எல்லா நண்பர்களுக்கும், அண்ணமாருக்கும், ஐயாமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் சேர்த்து சொல்லிக்கொள்கிறேன். நான் இங்கே தான் படித்தேன். நான் 2007ஆம் ஆண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். நான் இந்த படத்தின் எடிட்டர் 2008ஆம் ஆண்டு விஷுவல் கம்யூனிகேஷன் இங்கே தான் படித்தவர். நாங்கள் படிச்சுட்டு இங்கே படம் எடுக்கணும்னு ஆசைப்படையில. நாங்கள் படிச்சுட்டு இந்த படிப்பை வச்சு கொண்டு எங்கட கதைகளை எங்கட இடத்துலேருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் 2010 படித்த உடனே நான் ஜாழ்ப்பாணம் போயிட்டேன். அவரும் படிப்பை முடிச்சுட்டு அங்கே வந்துட்டார். எங்கட கதைகளை நாங்கள் தான் சொல்லணும். ஏன்னா மற்றவர் சொல்லக்கூடாது இல்லை, நாங்கள் சொல்லிக்க இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக சொல்லுவோம், வேறு எந்த தாக்கங்களும் இல்லாமல் சொல்லுவோம்ன்றதான் அதில் உண்மை. மற்ற சொன்னாங்க இந்த போராட்டம் இன்னும் போராடணும், சண்டை இருக்கணும் அப்படின்ட்டு. நான் ஒரே விஷயத்த சொல்லிக்கொள்றேன். என்னடா, இந்த உலகத்துல போராட்ட வடிவங்கள் மாறலாம். இப்ப எங்கட போராட்ட வடிவம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. சரியண்ணா, அப்படி எனக்கு எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் இதான் முதல் முறை இங்க வந்திருக்கிறோம். ஒரு படத்தை கொண்டு வந்து அப்ப எங்களுக்கு இது ஏதாவது அதுல தவறுதலா ஏதாவது கதைச்சிருந்தா அனைவரும் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி, அனைவருக்குமே நன்றிகள். குறிப்பாக நாங்களும் யூடியூபர்ஸ் தான். பூவன் மீடியா, பெட்ரோல் செட் நாங்க ஈழத்துல யூடியூப் வச்சிருக்கிறவர்கள் தான். எனவே உங்களுடைய கஷ்டம் எங்களுக்கும் தெரியும். எனவே எல்லோருக்கும் பெரிய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் எல்லார் மீதும் எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. எல்லோருக்குமே எங்களுடைய தனிப்பட்ட நன்றிகளை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து தீப்பந்தம் திரைப்படம் சம்பந்தமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுங்கள். தெரியாத விடயங்களை, இதில் கற்ற விடயங்களை எல்லோருக்கும் சொல்லுவீர்கள் என்று நம்புகின்றோம். நன்றி.